வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட் உங்களை ரீச் ஆகும். உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்று 3/12/2025 எக்ஸாக்டாக 12 முதல் 1 மணிக்கு கடக்க தொடங்கியது. மரக்காணம் கிட்ட இந்த ஆழ்ந்த தாழ்மண்டலம் தித்வா புயலினுடைய எச்சம் கடக்க தொடங்கியது. கிட்டத்தட்ட 3-4 மணிக்கு ஆல்மோஸ்ட் உள்ள நகர்ந்து சென்று விட்டது. நகர்ந்து இப்போ உட்புற மாவட்டங்கள் கடலூருக்கும் பாண்டிச்சேரியின் மேற்கு பகுதிகள் ஊடாக பயணிக்க தொடங்கியிருக்கிறது. இது வரக்கூடிய மணிக்கூறுகளில் இன்று மாலை வரையிலும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையில் நகர்ந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு தேனி இந்த மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வலிமை குறைந்த சுழற்சியாக மாறி பயணித்து அரபிக்கடல் வரலையும் செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது குறைந்த காற்று நன்கமைந்த தாழ் பகுதியாக கடக்கும் என்று எதிர்பார்த்தது டிப்ரெஷனாகவே ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவே அது கரையை கடந்து சென்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இது அப்புறம் நன்கமைந்த தாழ்பகுதி அதுக்கப்புறமா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகி தான் போக போகுது. ஸோ உட்புற மாவட்டங்களில் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், ரிபிள் பேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் ஈரப்பத காற்றை வங்கக்கடல் வழியாக இருக்கிறதுனால கடலோர தமிழகத்திலையும் மழை தொடங்க போகிறது அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையில் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டம் அரும்பிலியூரில் 150.80 மில்லிமீட்டர், சிங்கப்பெருமாள் கோவில் 122 மில்லிமீட்டர், காஞ்சிபுரமில் மகரல் 116 மில்லிமீட்டர், காட்டாங்குளத்தூர் 115 மில்லிமீட்டர், நெல்லிக்குப்பம் 112, கேளனூர் 109, பூவலம்பேடு 104, மலையூர் 104, கருங்கலக்குடி மதுரையில் 100 மில்லிமீட்டர், சென்னை 897, திருவண்ணாமலை நெடுங்கம் 96.4, செங்கல்பட்டு மாமண்டூர் 92.8 மில்லிமீட்டர், சென்னை மேடவாக்கம் 91 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை இழுப்பூர் 89 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு பாலூர் 83 மில்லிமீட்டர், சென்னை மணலி 83 மில்லிமீட்டர், உரகடம் 82, காஞ்சிபுரம் வாலாஜா 82 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு பதிவாகிட்டு வருது. இப்போ நம்ம அந்த ரேடார் புகைப்படத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். எக்ஸாக்டாக காற்றினுடைய திசையில் பார்த்திங்கன்னா முழுவதுமாக கிழக்கு திசை காற்றாக சென்னை ரேடாருக்குள்ளே மாறி இருக்குது. மலைமேகங்கள் பொறுத்தவரையிலும் இன்னும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளிலும் சரி, கீழே கடலூர் மாவட்டத்திலையும் சரி, கடலூர் விருத்தாச்சலம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கூட இப்போ அந்த மலைமேகங்கள் பதிவாகி வருது. இதன் அடிப்படையில் நம்ம ஒரு 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையிலும் கேரளாவில் பெரும்பாலும் கொல்லம், பத்தினம்திட்டா, கோட்டயம், அலப்பி, இடுக்கி, எர்ணாகுளம் மற்றும் திரிசூர், பாலக்காடு பரவலாக இந்த மழை இருக்க போகிறது. குறிப்பாக இடுக்கி, எர்ணாகுளத்தின் மேற்கு பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் மலப்புரம் மற்றும் பாலக்காடின் மேற்கு பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். பாலக்காடு, திரிசூர், கோட்டயம், ஆழப்புழா, பத்தனம்திட்டா, கொல்லம் இந்த மாவட்டங்கள், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை திரிசூர் உள்பட இருக்கும். அதே நேரத்தில் கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். ஆந்திரா பொறுத்தவரையிலையும் குண்டூர், பாபட்லா, பிரகாசம், நெல்லூர், காவாலி, திருப்பதி மாவட்டத்தில் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழை, உட்புற மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் மாண்டியா, மைசூர், ஹசன், கொடகு, தக்ஷிண கன்னடா, சிக்மகளூரு, சித்ரதுர்கா மற்றும் விஜயநகரம், பெல்லாரி மற்றும் தாவணகரி மாவட்டங்கள், பெங்களூரு உள்பட மிதமான மழை முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, திருப்பூர் மற்றும் ஈரோடு மற்றும் கோவையில் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இருக்குது. அதே நேரத்தில் பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு, சில பகுதிகளில் பலத்த மழைக்கும் வாய்ப்பு இருக்கும். வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் கனமழை, மிக கனமழை சில பகுதிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஊட்டி, குன்னூர் பகுதிகள் மிக விழிப்புணர்வு இருக்க வேண்டும். கரெக்டாக இது கீழே இறங்கி வர்றதுனால மாய்ஸ்சர் புல் பண்ணுறது, அந்த இது வந்து மாய்ஸ்சர் வந்து அந்த இடத்துல போய் அடிக்கும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த கிழக்கு முகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் கொடைக்கானலும் மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ இன்றைய வானிலையில் ஒரு மிக முக்கியமான விஷயம், தாழ்வு மண்டலம் கடந்திருக்கிறது. அது எந்த பகுதிகளில் நோக்கி செல்ல போகுது அப்படிங்கிறதும், கனமழை தமிழகத்தில் பரவலாக எங்கெங்கெல்லாம் இருக்க போகுதுங்கிறத பற்றியும் பல புரிதல்களை பார்த்துருக்கீங்க. நாளை மறுநாள் வரலையும் இந்த மழை தொடர வாய்ப்பு. அதற்கு பிறகு படிப்படியாக இந்த மழை குறைவதற்கான வாய்ப்பு. ஆனால் அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை, பருவமழை இன்னும் தொடரப்போகிறது. அதை பற்றின பல புரிதல்கள் வீடியோவை வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். மீன்வைல் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்கு. அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.